தண்ணி வடித்த சாதம் மாதிரி எனக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரைஸுங்க. டிமார்ட் போயிருந்தப்போ கர்னூல் ரைஸ் அப்படின்னு பார்த்தேன். நல்ல பொடிய அரிசியாக இருந்தது. பச்சரிசியாக புழுங்கரிசியானே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பொடியாக சூப்பர் ஃபைனாக இருந்தது ரைஸ் கிரெயின்ஸு. கடைசியில் வந்து வாசனை பார்க்கும்போது அது புழுங்கரிசி அப்படின்னு தோணித்து. எனக்கு எப்போவுமே புழுங்கரிசி வடிக்கும்போது அது கஞ்சி வடித்த சாதமாக பண்ணுறது தான் பிடிக்கும். ஏன்னா கஞ்சியும் வந்து நம்ம உப்பு சர்க்கரை போட்டு குடிக்கலாம், இல்லைனா மோர் விட்டு உப்பு போட்டு குடிக்கலாம், இல்லை மறுநாளைக்கு தலைக்கு கூட தேய்ச்சி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி கஞ்சி வடித்த சாதமாக தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. அப்படி பொல்லன்னு வந்திருக்குங்க. செம்மையாக வந்திருக்கு. இந்த பாருங்கள், கஞ்சி வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக வந்திருக்கா. எங்கள் அப்பாவுக்கே இது ரொம்ப பிடிக்குங்க. அவங்க உப்பு சர்க்கரை போட்டு குடிக்கிறதுக்கு கேட்பாங்க. புழுங்கரிசி கஞ்சி வடித்த சாதம் அப்படின்னா அந்த அந்த 86 வயசுலேயும் அதில் ரொம்ப விரும்பி அதை வந்து குடிப்பாங்க அப்பா. ஸோ அது இன்றைக்கி சாதம் இப்படி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்ல காஷ்மீரி பவுடர், சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். அவ்வளோ காரம் கிடையாது, காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறதுனால அப்படி தெரியுது. நல்ல கிறிஸ்பியாக கார்ன்ஃப்ளவரும் பச்சரிசி பொடியும் சேர்த்து பண்ணியிருக்கேங்க. நம்ம லன்ச் சர்வ் பண்ணலாமா? இப்படி ரைஸை நல்லா சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ரைஸோட டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி உதிராக நம்ம அப்படி மனசில் நினச்ச மாதிரிக்கு வந்திருக்குங்க. இப்படி ரைஸ் எல்லாம் இப்படி குக் ஆச்சுன்னா அதோட சந்தோஷமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் புழுங்கரிசி வேறு, உடம்புக்கு குளுமை, நல்லது, வெரி டேஸ்டி ஸ்டஃப்பும். எங்கள் வீட்டில் புழுங்கரிசி எல்லாருக்குமே பிடிக்கும். முதல்லலாம் வியாகரா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா அவனுக்கும் இப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணுற புழுங்கரிசி ரொம்ப பிடிச்சி. இது மேலே அப்படி ரசத்தை அப்படி லிபரலாக ஊற்றிட்டு நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு காரக்கஞ்சி நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை தோலோடு தாங்க நான் ஃப்ரை பண்ணுவேன். அது இந்த டெக்னிக் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து அந்த தோல் நல்ல கிறிஸ்பி ஆகிடும். அதில் இந்த கார்ன்ஃப்ளவர், பச்சரிசி மாவெல்லாம் சேர்ந்து நல்ல கிறிஸ்பி ஆக்கிரும். செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து இது தாங்க நம்ம வீட்டில் லஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். And please give me a like if you like my content, and please subscribe to our channel. Thank you friends. Thank you so much. Have a good day.